நம்ம ஒரு பிரேஸ்லெட் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஆர்டர் வந்தது தான். ஸோ ஆர்டர் எல்லாத்தையுமே நம்ம மேக் பண்ணுறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பிரேஸ்லெட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டெடி பிரேஸ்லெட். இது வந்து டெடி சாம் ஒயிட் கலர் பாதி சைடும் பிளாக் கலர் பாதி சைடும் பீட்ஸ் வச்ச மாதிரி தான். ஸோ அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அதை தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி த்ரெட் தான் நான் வந்து இந்த மாதிரி சிங்கிளாக போடுறதுக்குலாம் இந்த த்ரெட் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த டபுள் சைடில் ஹோல்ஸ் வச்ச மாதிரி சாம்ஸ் வந்துச்சுன்னா தான் அந்த ரொம்ப தின்னாக இருக்க அந்த த்ரெட் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து நமக்கு சேவ் ஆன மாதிரியும் இருக்கும்ல. ஸோ அதனால் இதுவே 0.5 இன்னும் 0.1 இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் யோசித்தேன். எனக்கு 0.1 கிடைக்கல. அதனால் 0.5 வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபுல்லாக மேக் பண்ணி முடிச்சுட்டு இதில் வந்து சென்டரில் தான் டெடி சாம் கேட்டிருந்தாங்க. ஸோ சென்டராக டெடி சாமை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் டைட்டாகவே போட்டுக்கோங்க, ஏன்னா கீழே விழுந்துடும். அது சாம் வந்துட்டு சீக்கிரமாகவே கீழே விழுந்துடும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணலன்னா. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இந்த மாதிரி டெடி சாம், பட் வந்து கலர் பீட்ஸ் மட்டும் வேறு பீட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இது மாதிரி ப்ளூ வித் பிங்க், எனக்கு இந்த கலர் பீட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னும் 2 எக்ஸ்ட்ரா கலர் பீட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அந்த பீட்ஸ் வந்து நான் மேக் பண்ணி ஃபோட்டோ போடுறேன். ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க்கு வந்துட்டு நான் கீழே கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுவுமே நான் ஃபுல்லாகவே மேக் பண்ணி முடிச்சுட்டு இந்த டெடி சாம் நான் எனக்கு வந்துட்டு நாட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி தான் நான் எப்பவுமே சாம் வைப்பேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து லைட்டாக அந்த இது வந்து ஹோல்ட் ஆன மாதிரி தெரியும், நம்ம அவ்வளோ நாட் வந்து டைட்டாக போடுறதுனால. ஸோ அதனால் நான் ஆப்போசிட்டில் தான் போட்டுப்பேன். அதுவுமே எனக்குமே ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அதனால் எப்பவுமே நான் அங்கே தான் போடுவேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் தான். பட் இந்த ஒயிட் வந்து எப்படி இருக்குன்னா ஃபுல்லி ஒயிட்டாக இல்லாமல் மேலே வந்து லைட்டாக பிளாக் கலர் ஷேட் வந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி என் ஒயிட் அண்ட் பிளாக். அதுக்கப்புறம் இந்த ஸ்பேசஸ் வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு கஸ்டமைஸ் பிரேஸ்லெட் தான். எஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இனிஷியல் போட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு இந்த டெடி சாம் வந்துட்டு போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவுமே நம்ம எடுத்து ரெடியாக வச்சுட்டேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இது கஸ்டமைஸ் பிரேஸ்லெட்டுன்றதுனால இதோட ரேட் வந்து இப்போது 50 ருபீஸ்க்கு நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ வெறும் சாம்ஸ் அண்ட் பீட்ஸ் மட்டும் இருக்கிறது 35 ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ யார் யாருக்கெல்லாம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுதோ, என்னோடய டிசைன்ஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் என்னோடய இன்ஸ்டாகிராமோட ஐடி லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அதில் போய்ட்டு பாருங்கள். எல்லா போஸ்ட்டுமே நான் போட்டிருப்பேன். டிசைன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரும் ஸ்க்ரீன்லேயும் இருக்கும். அதே மாதிரி நான் இன்ஸ்டாகிராம்லேயும் பயோவில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் போய்ட்டு அதில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலும் ஓகே, இல்லை டிஎம் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கிட்டாலும் எனக்கு ஓகே தான். ஸோ ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எஸ்எஸ் இனிஷியல் போட்ட மாதிரி நம்மக்கிட்ட நேம்ஸ் பிரேஸ்லெட் அதிகமாக போயிருக்கேன். ஸோ ஒரு சின்ன ஒரு 150 ருபீஸில் நான் அது ஸ்டார்ட் பண்ண விஷயம் இது. ஸோ அதை வச்சு நினைக்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பேன். எனக்கு எல்லோரும் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி கஸ்டமைஸ் பிரேஸ்லெட் எல்லாமே ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குக்கா அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு யாருமே 50 ருபீஸ்க்கு கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். கொடுத்தாங்கன்னா எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க ஒரு வேளை அவங்களுக்கு வாங்குகிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே கம்மி ரேட்டில் கிடச்சிருக்கலாம். அதனால் அவங்க அந்த ரேட்டுக்கு கொடுக்கலாம். இப்போ நான் வாங்கினதுக்கும் என்னோடய மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து நான் கொடுக்குறது எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ ஏன்னா நிறையா பேர் என்கிட்டயே சொல்கிறாங்க, இல்லை ரேட் அதிகமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்மளோட பேஜில் வந்துட்டு கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. நிறைய பேர் கேஷ் ஆன் டெலிவரி கேட்குறாங்க. நான் இன்னும் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குற அளவுக்கு இன்னும் வளரலன்னு நினைக்கிறேன். ஸோ கேஷ் ஆன் டெலிவரி நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ வரைக்குமே ஆன்லைன் பேமெண்ட் தான் போயிட்டுருக்கு நம்மக்கிட்ட. ஃபுல்லாக மேக் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது இதோட செயின் மாதிரி போட்டிருந்தாங்க, அதாவது கொரியன் ஸ்டைலில். ஸோ இந்த செயின் கூட அட்டாச் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஜம்ப்ரிங் போடும்போது நல்லா டைட் பண்ணி விடுங்க. ஏன்னா அது கொஞ்சம் லூஸாக இருந்தாலுமே அது கீழே விழுந்துடும். இல்லைனா ஏதாச்சும் ட்ரெஸ்ஸஸில் மாட்டி அதுக்கப்புறம் கீழே விழுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் கஸ்டமைஸ் பிரேஸ்லெட். இது முடிஞ்சிருச்சு. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த கஸ்டமருக்கு காம்ப்ளிமெண்ட்டாக நான் இந்த 3 ஹேர் கிளிப்ஸுமே நான் கொடுத்துருந்தேன். ஸோ செஞ்ச உடனே அப்படியே நான் பேக்கிங் வீடியோவும் அப்படியே எடுத்தாச்சு. ஸோ பேக்கிங்கும் அப்படியே பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ நான் சடனாக திரும்ப ஊருக்கு போகிறதுனால என்னால் ஆன் த ஸ்பாட்டில் என்னால் போட முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு டைம் இருக்காது. ஸோ பொங்கல் க்ளீனிங் ஒர்க்கும் சேர்ந்து போயிட்டுருக்கனால இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கையோட நான் எல்லாத்தையுமே பேக் பண்ணி டிஸ்பேச்சும் பண்ணிட்டேன். இந்த ஆர்டர் டிஸ்பேச் ஆகிடுச்சு. ஸோ சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆர்டருக்கு தேங்க்யூ ஸ்டிக்கர் ஒன்று அழகாக அனுப்பிச்சு நம்ம சென்ட் பண்ணிட்டோம். ஸோ லாஸ்ட்டில் வாட்ஸ்அப் நம்பர் பின் பண்ணுறேன், மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க வேணுன்றவங்க.